Hey guys, welcome to Majo Gaming. Okay, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பீப்புள்ஸ்க்கு மேலே பார்க்குறீங்க. பட் ஆனால் யாருமே லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் இந்த வீடியோ கட்சி லைக்கை போட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ணி விட்ருங்க, சரிங்களா? சரி, ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு டைனோஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் டைனோஸை பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை வச்சு நம்ம சீடு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியாக அவனை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணிக்க முடியுமாமா. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஃபீனிக்ஸ் டைனோஸை நம்ம வந்து பிடிக்கிறோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஃபீனிக்ஸ் டைனோஸை பிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வாய்டு அப்படின்னு 1 by 1 நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் டைனோஸில் ஏதாச்சும் ஒரு 2 நம்ம பிடிச்சாகணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த டங் பீட்டரு அதுக்கப்புறம் ஹேங்கிலாம் பிடிக்கணும்னு நினச்சி போகிற அந்த டைமில் தான் வந்து ஒரு ப்ரூட் மதர் வந்து சமூகம் பண்ணி விட்டுட்டான். ஸோ அதனால் இப்போ வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ வேறு எங்கேயாச்சும் இடத்துல வந்து அது ஸ்பானாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி இப்போ நம்ம வந்து பிடிக்கணுங்க, ஓகேங்களா? ஸோ லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ எண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்லோடான் நினைக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இக்லோடான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஸ்பானாக இருந்தான். ஸோ இன்னைக்கு நம்ம வேலையாக போயிட்டு அவனை நம்ம டேம் பண்ணுறோங்க, ஓகேங்களா? ஸோ அவனை டேம் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டங் பீட்டில் பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஹேங்கி பிடிக்கணும், அப்புறம் ஓவி ராப்டர் இருக்கான். ஸோ இவனுங்க எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்ட பிறகு தான் வந்து வாய்டுக்கிட்டே போகிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க, சரிங்களா? ஓகே, லெவலப் வந்திருக்கு. லெவலப் எதுக்கு போடலாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 38 லெவல் வந்துருச்சு கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கு சேடாக செஞ்சிடலாம். பிடி சேடல் எப்படி இந்த பிடி எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குன்னு தெரியாது, அது வேறு ஒன்று இருக்குது. பிடி ஓகே, பிடி போட்டாச்சு. திங்க் இந்த எபிசோடு வரைக்கும் இது உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயம் கைஸ். இது லைட்டாக ஸ்டாமினாலையும் வெயிட், ஐயோ மெல்லியில் ஏற்றின வெயிட் ஏற்றிருக்கலாம். சரி இருங்க, லைட்டாக இவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துடலாம். ஃபுட்டு ஆயில் மெட்டு இருக்கா? ஓகே, இவ்வளோண்டு இருக்கு. ரைட், ஓகே, அப்புறம் கைஸ் நல்லா இருக்குல்ல இந்த பீட்டி. அப்படியே 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 பார்த்து பண்ணி விட்ருங்க கைஸ், சரிங்களா? லைக் பண்ணுங்கன்றத எழுத மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது எழுதி வைக்கிறேன், இல்லை வீடியோ எண்டிங்கில் அது எழுதி வைக்கிறேன். ஆக்சுவலி நான் இக்லோடான் எங்கே தெரியுமா பார்த்தேன்? இருங்க, கொஞ்சம் ஹைட்டாக பறந்துடலாம். ஓகே சார், நான் இக்லோடான் எந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங்கில் தான் பார்த்தேன். ஐயோ, இந்த இடத்துல மோசமாக இருக்கானுங்களே. ஸோ இந்த வீடியோ வரைக்கும் இது தாக்கு பிடிக்காது போல். அந்த இடத்துல ஒரு கோசல் ஒன்று பறந்துட்டுருக்கு. செத்துருச்சு. இருங்க, துரத்துதா இன்னும்? இல்லை கைஸ், தப்பிச்சிச்சு. அந்த இடத்துல ஒரு ஸ்கெலிட்டான் கோஸ்ட்ல போச்சா. தோழி முடிஞ்சது. ஸோ பிடியை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலை. பட் ஆனால் அதுக்குள்ளே இந்த சம்பவங்கள் நடந்துருச்சு. இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய நடக்கிறது தான். யாரோ வெறிகுண்டு ஓடி வந்துட்டு இருக்கானே, யார் இவன்? கரப்டட் தெரி. சச்சோ, இப்போ நான் மேலே எனக்கு இக்லோடான் இங்கே இருக்காங்க. சிவனை தான் போயிட்டு நான் இப்போ நான் டைம் பண்ணோம். என்னடா பண்ணுறேன்? ஸ்பாட் பண்ணுறாங்க மினியன்ஸை. இருங்க இப்போ நான் இந்த இடத்த விட்டு ஓடிடுறேன் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு அவனை பிடிக்கிறதே நீ ஃபுல் வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வைக்கிங் பேட் 2க்கு போயிட்டு 2லேருந்து நான் இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்துடுறான். அப்போ யாரா நீ தானா? டேமேஜ் பார்த்தீங்களா என்ன மாதிரியான டேமேஜ் கொடுத்துருக்கான்? மினியன்ஸே அந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே போனோம். பட் ஆனால் மேலே போனால் இந்த ரெக்ஸ் இருக்கிறான். இந்த ரெக்ஸை பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கிறான், ஷோகேஸ் பொம்மை மாதிரி. ஐயோ, இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? எல்லா பக்கமும் அணை கட்டுறீங்களேடா.
இங்கே இருக்கு பாருங்க இந்த ஸ்கெலிட்டானு. ஆக்சுவலி இந்த ஸ்கெலிட்டான் கோசல் வந்து என்னது இது? எதுக்குடா துரத்து? ஏய் இருங்க 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 ஒளிஞ்சிக்கலாம் போயிட்டு. சாம்பார் அடி. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. அதை அப்படியே போக விட்டுறலாமா? என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த இடத்துல அந்த தெரிய இருக்கிறானான்னு தெரில. அது வேற நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தெரிய இருக்கிறியாடா? இங்கே தான் கைஸ் இருக்கிறான். எப்படிங்க இவ்வளோ தூரத்தில் வந்து பார்க்குறான் மங்குனி? ஏடா யாரா இவனுங்க? இப்படி பிடிக்கிறதுனே தெரில. மேலே போனால் அவன் இருக்கிறான், கீழே போனால் இவன் இருக்கிறான். சரி நம்ம என்ன பண்ணோன்னு வச்சுங்களேன், அந்த எக்லாடான் அப்படியே போக விட்டுருவோம். வைக்கிங் பே 3ல் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். வைக்கிங் பே 1 ஓகே. வைக்கிங் பே 1ல் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்பான் ஆயிருக்கானா மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நைஸு வாய்ஸ் அந்த ப்ரூட் மாதிரி இல்லை கைஸ். நல்ல விஷயம் தான் இது. ஆனால் ப்ரூட் மாதிரி இல்லை. பட் ஆனால் மேலே ஹேங்கி ஏதோ ஸ்பான் ஆயிருக்கான்னு தெரியலையே. இதுதான் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பான் லொக்கேஷனு. இருங்க, எனக்கு இந்த மாதிரி கில் பண்ணும்போது எனக்கு ஒரு ஏரோ கிடச்சிது. இன்ஃபர்னல் ஏரோ. எனக்கு டார்பர் நல்லா ஏற்றுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா தட்டி தீட்டு வரும். ஓகே மேலே போடும். ஏய் நீ எங்கேருந்துடா வந்த இப்போ? அது எப்படி அது என்ன ஃபாலோ பண்ணின்னு வரையடா பாடிஸோடா? இவன் எங்கேருந்து கேசி வந்தான்? இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இல்லை தானே? எப்படா வரீங்க நீங்களாம்? எனக்குன்னே வருவீங்களாடா நீங்கள்? நான் போயிட்டு மறுபடியும் அது எங்கே போய் எப்படி? ஐயோ மினியன் ஸ்பான் பண்ணி தொலைச்சிட்டானே. போடா வந்து அடிச்சுட்டு போங்கடா, போடா அடிச்சுட்டு போங்கடா. எத்தனை பேர் வரீங்களோ அடிச்சுட்டு போங்கடா. ஆனால் இன்னைக்கு நான் விடுறது கிடையாது கைஸ். எப்படியாச்சும் நான் பிடிச்சி தான் அவன் வைக்கிங் பே 2க்கு போயிடலாம். இப்படி போயிட்டு அப்படி போ. அண்ட் சிக்னேச்சர் நல்ல விஷயங்க. அவன் என்ன பார்க்கல, குருட்டு பையன் பார்க்கல என்ன. ஐயோ என்னடா சில மாரி நிற்கிற? செத்து போயிட்டானா ஒரு வழி? செத்து போயிட்டான்னு நினைக்கிறேங்க சிவன். செத்து போயிட்டானா உயிரோட இருக்கானான்னு தெரில. சரி விடுங்க விடுங்க, நான் அப்படியே டீலில் விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். உயிரோட தாங்க வச்சிருக்கான், சாவல. பட் ஏன் வந்து என்னை அட்டாக் பண்ணல? நாசமா போச்சு. அது இந்த இடத்துல ஸ்பானே ஆகலை. இவன் என் மேலே ஆகராக இருக்கான். பட் ஏன் வந்து என்ன திடீர்னு அட்டாக் பண்ணல? பொழைச்சி போன்னு விட்டானோ? அதுவும் நல்ல விஷயந்தான். ஏன் அந்த இது ஸ்பானே ஆகலை கேஸ் பண்ண. இப்போ எங்கே போய் அவனை பிடிப்பானே தெரியலையே. இருந்த பீட்டியும் போச்சு. இவனை பிடிச்சிடலாமா? என்கிட்ட பீட்டி பிடிக்குது. இப்போ எதாவது கையில் கைவசம் இந்த ஏரோஸ் இருக்குது. போலா ஒரு 5 இருக்குது. ஏய் ஏய் எங்கேருந்துடா வரீங்க? இந்த இடத்துல எதுன்னு ஏகரை காட்டுது. என்ன காசு இது? எங்கேருந்துடா வர நீனு? எனக்குன்னு வரானுங்க இவனுங்களாம். நமக்கு செட்டாகாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன், இது மேலேயும் ஒருத்தன் வந்துட்டான், இந்த சைடும் ஒருத்தன் வரான். ஒரு வேளை டெலிபோர்ட் ஆகிட்டு வரானோ? ஐயோ என்னதுடா இது? டெஸ்ட்ராயர் மாதிரி புகையாக கிளம்புது. ஐயோ ஒன்றோ அவ்வளோதான் போட்டான். துரத்தினே வரான் இவனுங்களாம். கரெக்டட் ரொம்ப மோசம் கைஸ். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. சரி ஓகே நான் இந்த பக்கம் போகிறேன். இவங்க சவகாசமே எனக்கு வேணாம், நான் தனியாக போகிறேன். நான் ஐயா இங்கே யாரா என்னை கொன்னது? இருங்க வரேன். பானே ஆகலை, அதுக்குள்ளே எப்படா கொல்லுவீங்க நீங்கள்? ஓகே இந்த சைடு எவனும் இல்லை. ஓகே கைஸ் இந்த சைடு எந்த மோசமானவனும் இல்லை. வேற தனியாக ஒரு இடத்துல. ஐயோ என்னடா சவுண்டு இது? டெஸ்ட்ராயல் மெக்மோசாரஸா? ஐயோயோ செத்துக்கிட்டே இருக்கியாடா? இன்னைக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா
என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னொத்த கண்டென்ட்டுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிடிக்கிறது ஃபீனிக்ஸ் டைனோஸை பிடிக்கணும். ஓகேவா? அந்த ஃபீனிக்ஸ், அந்த ஜங் பீட்டிலு, ஹேங்கி அதெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாய்டு பிடிச்சிட்ட பிறகு அப்படின்னு நான் நினச்சா, இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு வாட்டி டெத் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், டைரெக்டாக நம்ம பேஸுக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணலாம். யாராவன் மெகாபோன் ஸ்பைனோ. என்னடா இது? என்னது இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது? ஆஸ்ட்ரோடேல பஸ். ஐயோ, என்னடா போற வரவெல்லாம் அடிக்கிறீங்க என்ன? ஆனால் ஆஸ்ட்ரோடேல பஸ் பெருசாக டேமேஜ் பண்ணலையே. அடிக்கிறியா என்ன நீ? போட்ட ஆஸ்ட்ரோடேல பஸ் சொன்னால் அந்த அளவுக்கு அப்பா டக்கர் இல்லை தான் நினைக்கிறேன். செத்து போச்சா? செத்துருச்சுரா. ஐயோ, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கைஸ். இந்த மூடு ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே போனாலும் அடிக்கிறானுங்க. டைனா கவுண்ட் 0ல் வச்சு வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் இப்படி தனியாக ஓடிடலாம். துரத்துதா? ஓகே, துரத்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லாங்காக அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். 2வது டெத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல இது பண்ணிவிடுவோம். கொஞ்சம் லாங்காக எடுத்து ஓடிடு போதும்னு நினைக்கிறேன். இந்த லாங்கு போதும். ஏதோ எனக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அது இருங்க, நான் ஃபஸ்ட்டு பேஸுக்கு போயிடுறேன். ஏன் அது சும்மா பயங்கரமாக அடிக்கிறானுங்க நம்மளை. ஒரு வேலைங்க போயிட்டு அந்த இக்லாடா நான் பிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே எவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு பாருங்க. என்னென்னமோ கிடச்சிருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இதிலே போட்டு வச்சிடுறேன். அதுலேயே எனக்கு ஒரு ஆர்மர் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஆர்மர்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். எங்கடா இருக்குது அந்த ஆர்மர்? இது வரைக்கும் பாருங்க. இந்த பேண்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக உடச்சிக்கும். அதனால் இப்போ வேணாம். சும்மா ஷோகேஸ் மாதிரி தம்ப்லைனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அதை மற்றபடி எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சு வச்சுப்போம். இந்த ஸ்பீடுக்கெலாம் என்ன வேணும்? காப்பர் இக்னெட் வேணும். காப்பர் இக்னெட் எதில் செய்யறதுன்னு தெரியல. மேபி இந்த ஸ்மித்தி செஞ்சிட்டுனா அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த ஸ்மித்தியை செஞ்சு வைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஸ்மித்தி செஞ்சு எந்த இடத்துல வைக்கிறது? இது எப்படி வைப்போம்? நல்லா இருக்குப்பா ஸ்மித்தி பார்க்குறதுக்கு. ஐயோ, சூப்பராக இருக்குல்ல ஸ்மித்தி பார்க்குறதுக்கு. நைஸ். இல்லை காப்பர் இக்னெட் எதை வைக்க எப்படி செய்யறதுன்னு தான் தெரியலையே. காப்பர் வேற ஏதாவது ஃபோர்ஜ் இருக்கா காப்பர் செய்யறதுக்கு? இல்லை, இருங்க வரேன். ஒரு சின்ன விஷயத்த பண்ணுவோம். இதுக்குள்ள ஒரு எலமெண்ட் மாதிரி கிடச்சது இல்லை? மேபி இதுதான் காப்பர் செய்யறதுக்கான இதுவா? ஐயோ, இது என்ன ஓகே, இது என்னன்னு தெரியல. எப்படி அப்புறம் காப்பர் செய்யறது? காப்பர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா காப்பர் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. காப்பருக்கு எதுவும் இல்லை. சரி, அது எப்படி இதில் செய்யலான்னு பார்த்தா இதுலேயும் இல்லை. இதில் நார்மல் இதே செய்யலாம் போல கைஸ். இங்கே பாருங்க. ஓகே, இப்போ இதில் அடித்தாலே நம்மளுக்கு காப்பர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன், அதையும் பண்ணி வச்சுருவோம். இருங்க வரேன். இப்போ காப்பர் கிடைக்குதான்னு பார்ப்போம். வெளியே போயிட்டு எதாவது கல் உடச்சி பார்ப்போம். ஐ திங்க் காப்பர் கிடைக்குமா, இல்லை காப்பர் இக்னெட்டா, இல்லை காப்பர் ஓரா, என்ன கிடைக்கும்னு தெரில. பார்ப்போம். காட்டு. என்னடா இது ஆரஞ்சு கலரில் ஏதோ மினுக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு மோடில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் என்ன மோடில் பார்த்தோன்னு தெரில. ஓகே, இந்த கல்லை உடைக்குமா? என்னடா மெட்டல் தான் கிடைக்குது. மெட்டல், ஆயிலு, காப்பர் கிடைக்கலையே. அதுக்கு தனி ஃபோர்ஜ் இருக்கான்னு தெரில. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் கிடைக்குது கேஸில். ஒருவேளை பிக்காக்ஸ் இல்லாமல் ஆக்சில் அடித்தா நம்மளுக்கு காப்பர் கிடைக்குமோ? ஒப்சிடனு என்னடா ஒப்சிடன்லாம் கிடைக்குது. சரி இருங்க, இங்கே பக்கத்தில் எதுவும் மரம் இருக்கா? மரம் ஒன்று கூட கிடையாது. சரி, மேலே இருக்க இந்த மரத்தை வெட்டி பார்ப்போம். மரத்துலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம்.
சூப்பர், செம்மையாக கிடச்சிருக்கு. வுட்டு கிட்டத்தட்ட 3000, டார்ச் கிட்டத்தட்ட ஒரு 1000. அதனால நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே 39 லெவல் வந்தாச்சு. இந்த ஆக்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஓ சூப்பர், இது ஸ்கின் போட்ட மாதிரி இருக்கு. ரைனோ. ஓகே, மெட்டல் எவ்வளோ அடிக்குதுக்குமா? மெட்டல் அடிச்சா ஓடு தாறுமாறு வேற லெவலில் கிடைக்குது கேஸ். ஆனால் இப்போ காப்பர் இருக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காப்பர் மட்டும் இப்போ நம்ம எப்படியாச்சும் ரெடி பண்ணணும். ரிஃபைன்டு ஃபோர்ஜுன்னா ஒன்று தான் இருக்குது. ஃபீனிக்ஸ் ஃபோர்ஜு ஓகே கைஸ், இங்கே இருக்குது கைஸ். ஃபீனிக்ஸ் ஃபோர்ஜு தனியாக இருக்குது. ஓகே, நம்ம அப்போ இதில் தான் பண்ணி ஆகணுமா? ஃபீனிக்ஸ் ஃபோர்ஜு ஃபோர்ஜு இதில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் தான் செய்யணும். இது என்னது? ஓகே, டெக்ஷீல்டெல்லாம் இருக்கா? நல்ல விஷயந்தான். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபோர்ஜு கிடச்சிருச்சு. இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் செய்யலாம். என்னது ஃபோர்ஜு? அது தம்மு தூண்டுக்குது. வாய்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இவன் கிரையோபாடை ரீசார்ஜ் பண்ணுறத ஃபோர்ஜாக மாற்றிட்டாங்க. எங்கப்பா என்னது வேறு மாதிரி இருக்கு போலையே. ஆக்சுவலி ஃபியூல் என்ன பண்ணணும்? கேஸ்லின், வுட்டு கேஸ்லின் போடலாமா? ஓகே, அதுவும் நல்ல விஷயந்தான். நைஸு. என்ன கேஸ் இது? பட்டிங்கப்பா, இங்கே பாருங்க, போட்டவனே அது மேலே ஏதோ ரிங்குடு ஃபோர்ஜ்டு. சூப்பராக இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. இப்போது எனக்கு கொஞ்சம் ஹைடு வேணும். ஹைடு 95 ஹைடு தான் இருக்கா? பரவாயில்ல, கேஸ்லின் ரெடி பண்ணிடலாம். ஓகே, கேஸ்லின் ரெடி ஆகிட்டுருக்கு. காப்பருக்கு இந்த காப்பர் ஊர் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒப்சிடன் இக்னட்டு. இப்போ வந்து மெட்டலையும் ஒப்சிடனையும் போட்டோன்னா ஒப்சிடன் இக்னட் கிடைக்குது. பட் ஆனால் இதில் எனக்கு காப்பர் ஓர் எங்கே போய் எடுக்கிறதுனே தெரியலையே. என்ன கொண்டா காப்பர் ஓர் கிடைக்கும்னு தெரில எனக்கு. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் மீட் செய்யறதுக்கு ஒன்று இருக்குது கைஸ். ஓகே, நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு சிம்பிளாக தான் தேவைப்படுது. வாய்டோட ஹைடு மட்டும்தான் நம்மள்ட்ட ஹைடு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, ஸ்பீடு 500 வரைக்கும் போட்டுக்கலாம் போல கைஸ். போட்டு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடு சும்மா பிச்சுட்டு ஓடுறது. ஓகே, ஸோ இப்போது இதில் 3 அன்லாக் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த 3த்தையும் என்னால் செய்ய முடியுமான்னு தெரில. டிஎன்ஏ டேஷன் 1, இது ஃபோர்ஜு, இது பாஸ் டெர்மினலு, மீட் ட்ரையர்னா என்னன்னு தெரில. சரி, இதையும் ஐயோ கிறிஸ்டலு வாய்டு ஹைடு இல்லையா? மோசமாக போச்சு. வாய்டு ஹைடு இல்லை. இப்போ எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த காப்பர் எப்படி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் கைஸ். அது செஞ்சிட்டுனா எனக்கு போதும். ஓகே, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ரைட், ஓகே, பார்க்கலாம். இந்த காப்பர் எப்படி கிடைக்கும்னு தெரில. நான் செய்கிற பொருட்கள்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சிடுறேன். மேபி வந்து நம்ம அந்த டங் பீட்டெல்லாம் பிடிக்கிறோம்ல, ஸோ அந்த இடத்துல எனக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போனா நான் டங் பீட்டில் பிடிச்சி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒன் டைம் வந்து எப்படி செய்யணும்னு நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் போதும் கைஸ். சரி, வாங்க போகலாம். ஐ திங்க் இந்த ட்ரைக்கு நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சோல் ட்ரைக்கு அப்படியே கொஞ்சம் வேகமாக போயிட்டு அந்த எண்டிங் வரைக்கும் போயிட்டோன்னு வச்சுங்களேன், போதும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த இக்லோட நான் பிடிச்சிடலாம். ஸோ அந்த இக்லோட நான் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டங் பீட்டில், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கி, ஸோ இதெல்லாம் வேறு பிடிக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிற வேலை எவனும் மோசமாக எவனும் இல்லை, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அந்த கலர்ஃபுல்லான ரெக்ஸ் அந்த ஓரம் தான் அங்கே சுற்றிட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அச்சிச்சோ இங்கே எவனும் இருக்காங்க. காப்பிரைட்டு எங்கேந்திரா பார்க்குறக்கு வெறுப்பாக இருக்குது. தப்பிக்கவே முடியாது. வந்து எப்படியும் அது கொண்டு வர்றானுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் வீடியோவில் அப்போயே பிடிச்சிருக்கணும் இவனுங்கெல்லாம் ஸ்பான் ஆகிறதுக்கு முன்னாடியே. இப்போது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு. சரி இருங்க, நான் வைக்கிங் பே 1லேயே போயிட்டு வேறு எங்கேயாச்சும் அவனுக்கு ஸ்பான் ஆகிருக்கான்னு நான் தர்றேன்.
ஓடிடு 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 வச்சோ வச்சோ மறுபடியும் டெத்து கன்ஃபார்ம். எப்போ எனக்கு நிறைய ஆட் ஆயிருக்கு. மறுபடியும் பேக். Breaking Bad 2 வேணாம், 3 வேணாம், Jungle 2. Okay, Jungle 2 okay guys. எனக்கு மெயினாக காப்பர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் எவனோ இருக்கானே. யாரா இவன்? வேம்பரர். பயங்கரமாக இருக்குது கேஸ் இந்த இடமே. எங்கே போனாலும் அடி தான். இந்த இடத்துல ஏதோ புகை கிளம்புதே. இதுக்குள்ளே எவன் இருக்கான்னு தெரியல. கரப்டட் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் என்ன இருக்குன்னு தான் தெரியல. அடுப்பு சரி ரைட் ஓகே. இப்படி போயிடலாம். அவங்க எப்படி போனாலும் அடிக்கிறானுங்க. எங்கே போனாலும் அடிக்கிறானுங்க. நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறானுங்க. சர்வைவலே பண்ண முடிய மாட்டேங்குது. இப்படி போனால் அடிக்கிறானுங்க, இப்படி போனால் அடிக்கிறானுங்க. நான் டங் பீட்டில் போயிட்டு எங்கே போய் தேடுவேன்? எவனும் அடிக்கிறான்டா. ஐயோ கடிச்சு எங்கடா இது? பைக்கிங் பே 3 ஓகே. 3க்கு போயிட்டு இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு போயிடலாம். அதான் சரி. எங்கே போனாலும் அடிக்கிறானுங்க. நைட்டே ஆயிடுச்சு கேஸ். ஒரே ஒரு இக்லாடான், ஒரு சிங்கிள் ஷாட்டில் அந்த இக்லாடான் நான் பிடிப்பேன். பட் ஆனால் பிடிக்க விட மாட்டேங்கிறானுங்க. ஒன்றும் இல்லை, இந்த இப்படி சுற்றிக்கிட்டு இந்த சைடு எங்கேயாச்சும் இருக்கான்னு நான் போய்த்தேன். அவ்வளோதான். எவனும் இருக்கக்கூடாது. இருந்தானுங்கன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே திடீர்னு எவனோ ஸ்பான் ஆகிட போகிறான். அது வேற ஒரு கடுப்பு இருக்குது. இங்கே எவனோ ஸ்பான் ஆக நம்ம இதிலே கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு காப்பர் எப்படி செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த மேனுவலில் படிப்போம். இருங்க, மேனுவலில் காப்பர் புக். ஹார்வெஸ்டிங் காப்பருக்கு வந்து கேன் யூ ஹார்வெஸ்ட் காப்பர் ஃப்ரம் ரிச் மெட்டல். இதை வச்சு தான் அடித்தேன். ஆனால் எனக்கு வந்து கிடைக்கலையே. ரிச் மெட்டல் ட்ராக்னா வச்சுங்களேன், அந்த மெட்டல் ட்ராக்கே ரொம்ப ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா காப்பர் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சரி, கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம் நம்ம. ரைட்டு கோயஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகலாயிட்ட பிறகு நம்ம இந்த ஏரியா விட்டு கிளம்பலாம். ஓகே, லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்கு. லைட்டால் கொஞ்சம் நல்லாவே வெளிச்சம் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணி அந்த காப்பர் வருதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ட்ராக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரிச் மெட்டல் ட்ராக்கு. ரிச் மெட்டல் ட்ராக்னா அவன் இதை தானே சொல்கிறான். பட் ஆனால் எனக்கு வெறும் நார்மல் மெட்டல் தானே கிடைக்குது. இதை வச்சு தான் அடிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்கலையே. எல்லாம் ஒப்சைடன் தான் கிடைக்குது. கிறிஸ்டல்லு, கிறிஸ்டல்லாம் கிடைக்குது கைஸ். கோடு வேற மாதிரி. கிறிஸ்டல் ஆயில் என்னென்னமோ கிடைக்குது. ஸோ அந்த பியூர் மெட்டல் எந்த இடத்துல இருக்கும்? ஸோ இந்த இடத்துக்கு போனால் இருக்கும் அது. அப்படி இல்லைன்னா ஏய் ஹாட்டேங்கப்பா இங்கே இருக்கு கைஸ். அச்சுச்சோ அச்சுச்சோ அச்சுச்சோ. ஸ்பாயில் மீட்டு, ஸ்பாயில் மீட்டு இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணா, இந்த இடத்துல இவன் நான் மார்க் பண்ணி நாசமாக போனவன் வந்துட்டான் பாருங்க. நமக்காகவே வருவான்னு நினைக்கிறேன் இந்த தெரி. நான் கிரியேட்டிவ் போட்டு அவனை கொண்டுடுவோம் பாருங்களேன். இப்படியே அவன் பண்ணிட்டு இருந்தானா. இப்போ மட்டும் அவன் மட்டும் என்னை கில் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், அவனை கிரியேட்டிவ் போட்டு கொண்டுருவேன். அம்மா வந்து டார்ச்சல் பண்ணிக்கினே இருக்கிறான். விளையாடவே விட மாட்டேங்கிறான். ஓகே, இதுக்கப்புறம்லாம் பொறுமை கிடையாது. இன்னைக்கு அவருக்கு இருக்குது பாருங்க அடி. தேர்றா வரான். ஜிசிஎம் போட்டுட்டு வராங்க. சரிங்க, சீரியஸாகவே ஜிசிஎம் தான் போட போகிறான். சரிங்க, பறந்து போய் அவனை கொடூரமாக கொலை பண்ணிட்டு வரான்.
எங்கடா இருக்கான் ஆளு? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. செத்து போடா, செத்து போடா. எங்கடா உங்க மின்னினுங்கடா, செத்து போடா. ஏதோ ஒன்று உருண்டு ஓடுது. ஓகே போதுங்க, ஜிசிஎம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க, விளையாட ஓட மாட்டேங்கிறானுங்க. இது ஏதோ ஒரு இது எடுத்து வச்சுக்கலாம். என்னது இது? ஓகே ப்ளூ பிரிண்டா? ஓகே போதும். ஏய் வீட்டுக்கு போயிட்டு வந்தேனே பேசாமல். ஆடாடா தப்பு பண்ணிட்டேன். இந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அனிமல் பீஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சரி ஓகே மறந்துட்டேன். இதே மாதிரி அவனையும் கொண்டு இல்லாமா? ஆனால் ஒரு வாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. கடுப்பாக இருக்குது. சும்மா எத்தனை வாட்டி தான் செத்துக்கிட்டே இருக்கிறது. நம்மளுக்கும் ஒரு இது இருக்குதுன்னு, ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். அப்படிதான். ஓகே இதை வச்சு நம்ம அடிச்சு பார்ப்போமா? புஷ்டடு தாண்டா கிடைக்குது. எங்க எதுரா? ரிச் மெட்டல், ரிச் மெட்டல். இது ஏதோ பத்தின்னு எரியுது கேசி. மை காட், இங்கே எல்லாம் போச்சு. சரி இருங்க, அந்த ஒப்சிலேடன் அடிச்சாச்சும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிடைக்குதான்னு பார்ப்போம். எல்லாத்துலேயும் மெட்டல் கருமம் கன்றாவையும் தான் கிடைக்குது. ஓகே இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து காப்பர் கிடைக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. இதை தான் பார்த்தீங்கன்னா அவன் ரிச் மெட்டல்னு ஏதோ சொல்லியிருக்கான் போல். ஓகே இதில் கிடச்சது பாருங்க காப்பர் ஒரு. இதுக்கு தாண்டா இவ்வளோ நேரம் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ நான் கீழே போயிட்டு அந்த அனிமல் பீஸ் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து அந்த டங் பெட்டியில் நான் டைம் பண்ணிடுறேன். ஸோ டங் பெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒருத்தவன். என்ன கைஸ் இது? ஏதோ கருப்பு கலர் பால் நிற்கிது. இங்கேயும் வந்திருக்கானுன்னு தெரில. நமக்காகவே வரானுங்க இதுமாரி புதுசாக கிளம்பி. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த தெரி எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் நம்மளை பண்ணிட்டாங்க கைஸ். அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் நம்மள அவன். ஓகே செத்தண்டா, அதான் சாக மாட்டேன். எனக்கு வால் டேமேஜ் இருக்குது. ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே எவனா பூந்துற போகிறான், அது வேற ஒன்று இருக்குது. சரி அந்த காப்பரை உருக போடலாமா? இருங்க பார்ப்போம். காப்பர் 1000 காப்பர் இருக்குது. இது 500 காப்பர் எடுத்து இதில் போட்டு விடும். எதாவது நடக்குதா? 100 இருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி இதிலே போட்டுறேன். ஏதோ மியூட்டஜெல் மாதிரிலாம் நிறைய கிடச்சிருக்கு. அதெல்லாம் எதுவும் யூஸ் ஆகணும்னு தெரியல. இப்போதைக்கு எதுவும் யூஸ் ஆகாது, போக போக தான் யூஸ் ஆகும். அனிமல் பீஸ் எதா இருக்குதா? அனிமல் பீஸ் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, தூக்கி போட்டோம் போல். சரி ரைட் ஓகே வாங்க இப்போ போயிட்டு அந்த டங் பீட்டில் ஏதாச்சும் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். டங் பீட்டில் எங்கடா இருக்கிற? சீக்கிரம்டா சீக்கிரம் ஓடு 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 ஓடு. கரெக்டாக கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தானே எங்கேயோ இருந்தாவன். அங்கே இருக்கான்னு நினைக்கிறேங்க. அங்கே இருக்கான். ஆடடா மாட்டிக்கிட்டேனே. ஓகே எத்தனை கேட்குறான்? ஒன்னே ஒன்று மட்டும் இவன் கேட்டால் போதும் எனக்கு. ஆயில் மீட் 2 கேட்குறானா? ஆட்டா இங்கே 2 தானே, கொடுத்துடலாம். லார்ஜ் அனிமல் பீஸ் இருந்துச்சுன்னா போதும். இவன் நாக் அவுட்டா? ஆடா போட பரவாயில்ல. என்கிட்ட இன்ஃபைனலோட இது இருக்கு. எப்படியும் மாட்டிக்குன்னு நினைக்கிறேன். போடு ஒரே ஏரோ தான். ஓ இது மூலயமா நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணலாமா? ஸோ அந்த ஃபெர்டிலைசர் நம்ம வந்து செடி வளர்த்துக்கு யூஸ் பண்ணால் 10 மடங்கு கொஞ்சம் வேகமாக வளரும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தள்ளியே போயிடுவோம். திடீர்னு எவனா பக்கத்தில் ரெஸ்பான் ஆகி அவனுக்கு ஒன்றரை போகிறான். ஓ நமக்கு வந்து வாய்டோட அந்த ட்ரீட் மாரி ஒன்று இருக்குது, அது வேணும். இதெல்லாம் வர வாய்டு டைனோஸை பிடிக்கிறதுக்கு இது வேணும். இதுக்கே நம்மளுக்கு என்னென்னலாம் கேட்குது பாருங்க கைஸ்.
வாய்டு ஃப்ளூடா? வாய்டு ஃப்ளூடு இதெல்லாம் எதில் போயிட்டு ரெடி பண்ணுவோன்னு தெரில. சரி ஓகே பண்ணுவோங்க. ஒன் பை ஒன்னாக பண்ணால் தான் நம்மளுக்கே தெரியும். ஓகே சூப்பர் கைஸ், இந்த டங் பீட்டில் டைம் ஆயிடுச்சு. நல்ல பையன்டா நீனு. ஓகே ஒன்று பிடிச்சாச்சு கைஸ். ஸோ இதே மாதிரி அந்த இக்லடானு அதுக்கப்புறமேட்டு ஆங்கி இது ரெண்டுத்தையும் மட்டும் பிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும். ஆனால் இக்லடான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரியுது. ஸோ இப்போ அவனை பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி கைஸ் எப்படி ஸ்ட்ரைட்டாக ஓடுவோம். மறுபடியும் அவனா தொல்லை கொடுத்தான்னு வச்சுக்கலாம் ஜிசிஎம் போட்டு தள்ளிடலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமை இல்லை. சும்மா அடிக்கிறானுங்க கைஸ் நம்மளை. நான் நினச்சின்னு இருக்கானுங்க. சரி எவனும் கிடையாது. ஏனெல்லாம் பெரிய டேமேஜ் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்காது. ரொம்ப முடிச்சோம். இந்த இடத்துல டிராகன் ஒன்று சுற்றுது கைஸ். மண்ணுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டான். இந்த பக்கம் பார்த்தா சோனு மழை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மழை, பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பக்கமும் மழை. ஆனால் உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். சரி இன்னைக்கு இந்த டங் பீட்டியில் பிடிச்சோம்ல, ஸோ இதோட நிறுத்திக்கலாம். சும்மாலாம் இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஃபிட்லேஸ்லாம் ரெடி பண்ணி 5 ஃபிட்லேஸர் எடுத்து இவனுக்கு கொடுத்து செடியை வளர வச்சு அந்த செடியை யூஸ் பண்ணி நான் இது செஞ்சு அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த டங் பீட்டிலோட நிறுத்திக்கலாங்க. சரிங்களா? சரி ஓகே மன உளைச்சலோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். பை கைஸ்.